வணக்கம். என் பேர் மீலா ராஜசேகரன். நான் கும்பகோணத்தில் இருக்கேங்க. நாங்கள் எல்லாரும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் ஒரு 10-12 பேர் சேர்ந்து காசி ட்ரிப் போயிட்டு வந்தோம். அதை பற்றி நான் கொஞ்சம் விளக்கமாக சொல்லலான் இருக்கேன். ஃபஸ்ட்டு சென்னையில் புறப்பட்டு கல்கத்தா போனோம். கல்கத்தாலேருந்து கயா போய் அங்கே ஃபஸ்ட்டு கயாவில் ரூம் எடுத்து தங்கிடணும். கயாவில் போய் ஸ்நானம் பண்ணோம், தர்ப்பணம் பண்ணோம். அந்த பிண்டம் கொடுக்கறது அவ்வளோ விசேஷம்னாங்க. அதில் மகளிரும் அவங்க கொடுக்கலான்னாங்க. என் கணவர் அவன் வர முடியாததுனால நான் மட்டும் போயிருந்தேன். நான் பிண்டம் கொடுக்கலான்னாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. அந்த காலத்தில் புராணத்திலேயே இந்த சீதை தசரதற்காக பிண்டம் கொடுத்தாங்க. அதனால அந்த இடத்துல பிண்டம் கொடுக்கறது நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே மகளிர்லாம் பண்ணாங்க, எல்லாரும் பண்ணோம். அது ரொம்ப திருப்தியாக இருந்தது. அதை முடிச்சுட்டு மறுநாள் காசி கிளம்பி போயிட்டோம். காசியில் போய் கங்காஸ்தானம் ஃபஸ்ட்டு காலையில் பண்ணோம். கங்காஸ்தானம் முடிஞ்சு விஸ்வநாதர், அன்னபூரணி எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். சாயந்தரமாக திரும்ப போட்டு மூலமாக போய் விசாலாட்சி அதை பார்த்துட்டு நல்ல தரிசனம். விஸ்வநாதர் மட்டும் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருந்தது. திருப்பதி மாதிரி ஒரு நிமிஷத்தில் தரிசனம் முடிச்சுட்டு வரா மாதிரி இருந்தது. நல்ல திருப்தியான தரிசனமாக சொல்ல முடியாது. விசாலாட்சி ரொம்ப நல்ல தரிசனம், விரைவான தரிசனம், நல்ல தரிசனம் நல்லா பண்ணிட்டு ஆரத்தியோட பிரசாதத்தோட கிடைச்சிது. நல்லபடியாக பார்த்துட்டு வந்தோம். அதை முடிச்சுட்டு வர வழியில் போட்டில் கங்கா ஆரத்தி. கங்கா ஆரத்திக்கு அவ்வளோ நல்லா இருந்தது. அவ்வளோ கூட்டம். தினமும் அங்கே கங்கா ஆரத்தி 6 மணிக்கு, சாயந்தரம் 6 மணிக்கு டெய்லியும் நடக்கிற விசேஷம். அதை பார்க்கறதுக்கு அவ்வளோ மக்கள் வருவாங்க. அது நாங்கள் போட்டில் இருந்தபடியே போட்லேயே நிறுத்திட்டாங்க. போட்டை விட்டு கீழே இறக்கியிருந்தாங்கன்னா கூட அங்கே அந்த அளவுக்கு பார்த்துருக்க முடியாது. போட்டில் நேராக ஆரத்திக்கு நேராக நிறுத்திருந்தார். அவ்வளோ நல்லா இருந்தது. பார்த்து உருகி அப்படி பார்த்தோம். என்னுடைய பல நாள் கனவு அது. யூடியூப்லேயே பார்த்து ஒரு நாள் வாழ்நாளில் ஒரு நாள் பார்க்க மாட்டோமான்னு ரொம்ப நினச்சிட்டு இருந்தேன். அது எனக்கு ரொம்ப நிறைவேறினா ரொம்ப திருப்தியாக இருந்தது. இந்த அப்படியே கங்கையிலேயே கரைஞ்சிட மாட்டோமான்ற அளவுக்கு எனக்கு அவ்வளோ உருகிட்டான் அந்த நிகழ்ச்சி பார்த்து. என்னால் மறக்க முடியாத இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஸ்பெஷல் அது. காசியில் முக்கியமாக கருடன் பறக்காது, பள்ளி ஒலிக்காது, மாடு முட்டாது, பூ மணக்காது, பிணம் நாராதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் காசியோட ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க. அதை எங்களை கூட்டிகிட்டு போன டிராவல்ஸ் பாய் நினைவுபடுத்தினார். அவர் அவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்காரு. நம்ம இந்து கலாச்சாரம், தேவாரம், திருப்புகழ் என்னென்ன உண்டோ அவ்வளோ கற்று வச்சிருக்காரு. அதை முடிச்சுட்டு அப்பப்போ இடையில பர்ச்சேஸ்லாம் பண்ணிக்கலாம். செட்டியார் கடைன்னு ஒன்று அங்கே இருக்குது. அதில் பூஜா ஐட்டம்ஸ்லாம் அவ்வளோ நல்லா கிடைக்கிது. ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் பனாரஸ் சாரீலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதெல்லாம் கூட அங்கே உள்ள ஸ்பெஷல் அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். முடிச்சுட்டு திரும்ப மறுநாள் காலையில் அலகாபாத் கிளம்பணும். கொஞ்சம் லாங் ட்ராவல் தான். அலகாபாத் போய் அங்கே போட்டு மூலமாக போய் திரிவேணி சங்கமத்தில் போய் குளிச்சுட்டு திரும்ப வந்தோம். அதோட திரும்பி மறுநாள் அயோத்தி. அதுவும் கொஞ்சம் லாங் ட்ராவல் தான். அயோத்தியில் ராமர் கோயில் அவ்வளோ நல்லா இருந்தது. கட்டடக்கலையெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. நுணுக்கமான வேலைப்பாடுகள், மாளிகை, உப்பரிகை அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்பெஷலான பெரிய பிரம்மாண்டமான கட்டடம். இருக்கிறது ஒரு சன்னிதம் பாலராமர், அவ்வளோ அழகு. ஆனால் பெரிய பில்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப நிறைவாக இருந்தது. ரொம்ப ஸ்பெஷல். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை பற்றி நாங்கள் அவசியம் சொல்லியே ஆகணும். அவ்வளோ நான் எல்லாரும் அவ்வளோ ஃபேமிலியோடு வந்தாங்க. என்ன அவங்க ஃபேமிலி மெம்பர் மாதிரி அவ்வளோ பத்திரமா அவ்வளோ இதை பாதுகாத்து கூட்டிகிட்டு போயிட்டு கொண்டு வந்தாங்க. வீட்டில் கூட்டிகிட்டு போனாங்க, வீட்டில் கொண்டு விட்டாங்க. அந்த மாதிரிலாம் யாருக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. இது சும்மா டைலாக்காக இல்லை, மனசுலேருந்து வர வார்த்தைகள். ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது எப்போ இந்த மாதிரிலாம் போகலான்ட்டுலாம் அந்த அளவுக்கு இருக்குது. ரொம்ப நல்லா இருந்தது. காசி யாத்திரைன்றது என்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத ஒன்று. ரொம்ப ஆசைப்பட்டது ஒன்று. குறுகிய காலத்தில் திடீர்னு பிளான் பண்ணி திடீர்னு ரெடி ஆனதில் எனக்கு ரொம்ப ரொம்ப திருப்தி. முடிஞ்ச காலத்தில் போயிட்டு வந்தோம்னு நினச்சிட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா பார்த்துட்டு வந்தோம். அது எனக்கு சேர்ந்த டீம் அவ்வளோ நல்ல டீம். எங்களை கூட்டிகிட்டு போன ட்ராவல்ஸ் டீம் அவ்வளோ நல்ல டீம். ஒன்றும் அவ்வளோ நல்லா பார்த்து பண்ணுறாங்க. காலையில் 3 மணி 4 மணிக்கு கிளம்பணும்னு சொல்லுவாங்க. 3 மணிக்கெலாம் கதவை தட்டி ரூமாக கதவை தட்டி காஃபி ரெடி ஆகிடும். காஃபி கொண்டாந்து கொடுத்து யாரும் தூங்கிட்டோன்ற ரீசன் சொல்ல முடியாதுல்ல. காஃபியும் கொடுத்துருவாங்க, எழுப்பியும் விட்டுருவாங்க. எல்லாரும் எல்லாம் ஏஞ்சி அவங்க கிளம்பி ரெடியாகி வந்துடுறாங்க. நேரத்துக்கு
காலையில் 8 மணிக்கு சாப்பாடு, 12 மணிக்கு சாப்பாடு, மதியானம் நைட் 8 மணிக்கு சாப்பாடு, எல்லாம் சூடாக ரொம்ப நல்லா எந்த விதத்துலையும் பிரச்சனை. அந்த மாதிரி கைட் பண்ணுறதுக்கும் அவங்களே வந்துடுவாங்க. பார்த்து எல்லாரையும் கூட்டிகிட்டு போக ஆட்டோவில் ஏற்றி, அங்கே லாங்குவேஜ் ப்ராப்ளம்ன்றதுனால ஆட்டோ பிடிச்சி விட்டு ஏற்றி விட்டு கொண்டு அழைச்சிட்டு வந்து ரொம்ப பக்காவான டீம். தைரியமாக அந்த ட்ராவல்ஸில் ஒரு லேடி கூட தனியாக போகலாம், அப்பேற்பட்டது. ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப திருப்தி இந்த இதில். காசி யாத்திரைன்னு கிளம்புறதுக்கு முன்னாடியே அதுக்கு ஒரு மரம் இருக்குது. ஃபஸ்ட்டு ராமேஸ்வரம் போகணும். போயிட்டு அங்கே போய் கடலில் குளிச்சுட்டு அங்கே ஒரு தர்ப்பணம் கொடுக்கணும், பிண்டம் கொடுக்கணும். கொடுத்து முன்னோர்களுக்கு அதெல்லாம் செய்துட்டு திரும்ப கடலில் போய் குளிச்சுட்டு அந்த கடல் மண்ணை எடுத்துகிட்டு வந்து 3 லிங்கமாக பிடிச்சி அங்கே ஐயர் வச்சு பூஜை பண்ணாக்கா அவங்களே எல்லாம் சொல்லுவாங்க. 3 லிங்கமாக பிடிச்சி பூஜை பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு 2 லிங்கத்தை போய் கடலில் திரும்ப கரைச்சிட சொல்லுவாங்க. ஒரு லிங்கத்தை திரும்ப வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்து பூஜை முறை வச்சுருந்து காசிக்கு போகும்போது அதை எடுத்துகிட்டு போய் அந்த ஒரு லிங்கத்து மண்ணை எடுத்துகிட்டு போய் காசியில் கங்கையில் கரைக்கணும். அதாவது திரிவேணி சங்கமத்தில் கரைக்கணும். கரைச்சிட்டு திரும்ப பயணம் அங்கே காசியிலேருந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்து இன்னொரு காசி முடிச்சுட்டு வந்து இன்னொரு தடவை போய் ராமேஸ்வரத்தில் போய் அந்த தீர்த்தத்தை ராமநாத சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணணும். இது 2 வந்து முக்கியமான ப்ரொசீஜர். போகிறதுக்கு முன்னாடியும் போய் அங்கேருந்து மணல் எடுத்துகிட்டு வரணும், திரும்ப வந்தோம் தீர்த்தம் எடுத்துகிட்டு போய் அபிஷேகம் பண்ணணும். இது 2 ஒரு முக்கியமான ப்ரொசீஜர் காசி யாத்திரையில். ராமேஸ்வரத்தில் 21 கிணறு தீர்த்தம் இருக்குது. அதெல்லாம் அங்கங்கே எல்லா தீர்த்தத்துலேயும் நீராடிட்டு தான் போய் கடைசியில் கோடி தீர்த்தம்னு ஒன்று இருக்கும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு 21 தீர்த்தத்தையும் முடிச்சுட்டு அபிஷேகம் குளிச்சுட்டு வரணும். அது ஒரு முக்கியமான வேலை அதில் ராமேஸ்வரத்தில். அந்த 21 தீர்த்தத்துலேயும் அருகிலேயே கிட்டத்துக்கே அந்த கடற்கரை இருக்கும். அந்த கடல் இருக்கிற இடத்துலையும் பக்கத்தில் இத்தனை கிணறுலையுமே உப்பு சுவை இருக்காது. ஒன்றும் ஒரு விதமாக நல்ல சுவையோடு இருக்கும். அது எல்லா தீர்த்தத்துலேயும் நீராடிட்டு தண்ணி ஊற்றுவாங்க தலையில். குளிச்சுட்டு தண்ணி எல்லா தீர்த்தத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தோம்னா வீட்டுக்கு வச்சுப்பாங்க. வீட்டில் நெடுக்க தெளிப்பாங்க, யாருக்கும் கொடுப்பாங்க. அதனால் அந்த தண்ணியை எடுத்துகிட்டு வரணும், வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும். அதுவும் ஒரு ஸ்பெஷல். ராமர் வந்து சீதையை மீட்கிறதுக்காக ராவணனை வந்து போர் புரிந்து கொன்றார் அந்த இடத்துலன்றதுனால கொன்று அந்த பாவத்தை போக்குறதுக்காக மணல் பிடிச்சி சிவலிங்கம் அங்கேயே ரெடி பண்ணியிருக்கார் ராமர். அதனால தான் அந்த இடத்த ராமர் ஈஸ்வரன் அவரே செய்து வழிபட்டதுனால ராமேஸ்வரம்னு ஒரு பேர். அந்த தீர்த்தங்களோட பட்டியல் வரிசையாக இருக்கு, சொல்லிடுறேன். மகாலட்சுமி தீர்த்தம், சாவித்திரி தீர்த்தம், காயத்ரி தீர்த்தம், சரஸ்வதி தீர்த்தம், சங்கு தீர்த்தம், சக்கர தீர்த்தம், சேது மாதவ தீர்த்தம், நல தீர்த்தம், நீல தீர்த்தம், கவ்ய தீர்த்தம், கவாட்ச தீர்த்தம், கந்தமாதன தீர்த்தம், பிரம்மகத்தி விமோச்சன தீர்த்தம், கங்கா தீர்த்தம், யமுனா தீர்த்தம், கயா தீர்த்தம், சர்வ தீர்த்தம், சிவ தீர்த்தம், சத்யாமிர்த தீர்த்தம், சந்திர தீர்த்தம், சூரிய தீர்த்தம், கோடி தீர்த்தம். இந்த 22ம் அங்கே உள்ள தீர்த்தங்களுடைய பேர். இது அத்தனையும் நீராடுறது அவ்வளோ விசேஷம். இந்துக்களின் புனித தலங்களின் முக்கியமானது காசி. இது வாரணாசின்னு பேர். வருணா அசி அப்படின்ற 2 ஆறுகள் அங்கே ஓடுறதுனால வாரணாசின்னு பேர் வந்தது. மக்கள் வந்து பொதுவாக இந்து மதத்தை சேர்ந்தவங்கெல்லாம் வாழ்க்கையில் ஒரு தடையாவது வழிபடணும், போய் பார்க்கணும், தரிசிக்கணும்னு நினைக்கிற கோயிலில் இது ஒரு முக்கியமான ஒன்று. 12 ஜோதிர்லிங்கங்களில் இது ஒரு முக்கியமான கோயில். அதே மாதிரி 51 சக்தி பீடங்களில் முக்கியமானது ஒன்று விசாலாட்சி அம்மன் கோவில். கோயிலோட பின்பக்கத்தில் ஒரு நந்தி திரும்பிய நிலையில் இருக்கும். அந்த நந்தி வந்து ஆதி நந்தின்னு பேர். அங்கே தான் முன்னாடி விஸ்வநாதர் சன்னதி இருந்தது. இப்போ அது அங்கே இல்லை, அதை மசூதி தான் அங்கே இருக்குது. அதனால் அங்கே பார்வையிடம் கிடையாது, அங்கே கிடையாது, இங்கே மாற்றிட்டாங்க அந்த இடத்த. காலபைரவர் கோயில் ஒன்று அங்கே இருக்குது, அதுவும் விசேஷமானது. காலபைரவர், அந்த காலபைரவர் தான் அந்த காசியோட காவல் தெய்வம்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலில் அன்னபூரணி, சத்யநாராயணர், ராமர், அனுமர், விநாயகர், சனீஸ்வர பகவான், இந்த மாதிரி ஏனைய பரிவாரங்கள்லாமும் அந்த கோயிலில் இருக்காங்க. அதனால் ரொம்ப விசேஷமான கோயில், எல்லாம் பார்க்க வேண்டிய கோயில். வாழ்நாளில் ஒரு தடவை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். என்னோட டீமோட நான் போனதில் ரொம்ப சந்தோஷம். இல்லை ரொம்ப திருப்தியாக பார்த்துட்டு வந்தேன். முடிஞ்சவங்க போய் பார்த்துட்டு வாங்க, தரிசிக்க வேண்டிய இடம். மிக்க நன்றி. நாங்கள் போன டிராவல்ஸ் பேர் சூப்பர் யாத்ரா டிராவல்ஸ். இங்கே கும்பகோணத்தில் தான் இருக்குது. அவர் வந்து ஒரு முகமதிய
சமூகத்தை சேர்ந்தவர் அவர். ஆனால் இந்துக்களோட இது எல்லாமே தெரியும். அவருக்கு வயசு இப்போ எப்படியும் 70 வயசுக்கு மேலே இருக்கும். 17 வயசுலேருந்து இந்த வேலைக்கு வந்தவரான். சின்ன வயசுலேயே இந்த வேலைக்கு வந்துட்டார். அதனால ரொம்ப எல்லாத்தையுமே கரைச்சி குடிச்சவர். எல்லா ஸ்தலத்துக்கும் கூட்டிகிட்டு போறாரு. கைலாஷ், 51 சக்தி பீடங்கள், 106 திவ்ய தேசங்கள், 12 ஜோதிர்லிங்கங்கள், எங்கே போகணுன்னாலும் எல்லாமே அவர் எங்கே வேணாலும் கூட்டிகிட்டு போவார். ரொம்ப சேஃபான ட்ராவல்ஸ். அதனால் ரொம்ப ஃபேமஸான ட்ராவல்ஸு. சாப்பாட்டுலேருந்து கைட்லேருந்து எல்லாமே பக்காவாக இருக்கும். சாப்பாடு யாருக்கும் வயிற்றுக்கு ஒத்துக்கல அப்படின்லாம் எந்த பிரச்சனையுமே வந்ததில்லை இது வரைக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். அவரோட பையனும் அதில் இறங்கிட்டாரு. அந்த பையனும் இப்போ நல்லாவே பண்ணிகிட்டு இருக்காப்புல.